சித்ரா, அந்த இதுலயே என்னோட ஃபேஸ் வரமாட்டேங்குது. சரி, வந்துருச்சு வந்துருச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிய தமிழாவது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஸ்ரீ நாராயணீயத்திலே தசகம் 71 கேசி வதமும் வியாம வதமும். போஜராஜனான கம்சனுக்கு நெருங்கிய உறவினனும் அவனுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வீடாகாமல் உதவி புரியுமான கேசி என்பவன் சிந்துஜாவால் அதன் கடலில் தோன்றிய இலக்கியமையால் உன்னை எளிதில் அடைய முடிந்ததை நினைத்து அவனும் சிந்துஜாவின் உருவத்தில், அதாவது சிந்து நாட்டில் தோன்றிய விசேஷமான குதிரை உருவத்தில் வந்தான். அந்த கேசிகள் கந்தர்வ தன்மையால் குதிரை உருவம் எடுத்தான். ஆனால் அந்த உருவத்திற்கு துளியும் பொருத்தமற்ற கடுமையான ஒளிகளினால் மக்களை பெரிதும் அச்சுறுத்தி கோகுலத்தை அழித்து பின் உன்னை எதிர்த்தான். இந்த குதிரை வடிவினான அசுரன் பிருகுமுனிவன் உன்னை காலால் உதைத்த கதையை கேட்டிருந்தார் போல். அவ்வாறு தன்னாலும் செய்ய முடியும் என்று தன் அறியாமையால் கருதி கடன் மீது பதிவு திருவடிகள் உடையவனான உன் மார்பில் காலால் உதைக்க முற்பட்டான். அக்குதிரை உருவ அசுரனின் குழம்பின் தாக்குதல் உன் மேலே படாதபடி வெகு லாவகமாக அவனை காலால் எட்டி உதைத்தாய். அவன் வெகு தொலைவில் சென்று மயங்கி விழுந்தான். ஆயினும் மயக்கத்தில் எழுந்து உடனே சினத்தோடு உன்னை விழுங்கும் எண்ணத்தோடு உன் மீது பாய்ந்தான். நீ குதிரை வடிவுள்ள அவனை தண்டிக்க நிச்சயித்து அவனுடைய வாயில் உன் கையாகிய பாகு தண்டத்தை செலுத்தினாய். அப்பொழுது உன் கை பெருத்து மூச்சு காட்டி தடுத்தால் மூச்சு விட முடியாமல் அவன் உயிரை இழந்தான். சப்தியாக இருந்த அவன் ஏகியாகிவிட்டான். இங்கு சப்தி என்றால் குதிரை, அதாவது குதிரை உருவத்தில் இருக்கும் அவன் உன்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டான். நீ குதிரை உருவுள்ள கேசி என்ற அசுரனை கொண்டது புதுமையான அஸ்வமேத யாகம் செய்வது போல் இருந்தது. இந்த யாகத்தில் குதிரை உண்டு, ஆனால் மந்திரங்களும் ஏமாத்தினும் இல்லை. மற்றும் கேசி என்ற குதிரை கொண்டதால் உன்னை தேவர்கள் கேசவன் என்ற நாமத்தில் துதித்து மகிழ்ந்தாள். இதற்கிடையில் நீ வாசுதேவர் மகன் என்பதை நாரதர் எடுத்துரைக்க கம்சனோ வாசுதேவரை கொல்ல முற்பட்டான். அப்பொழுது நாரதன் அந்த கம்சன் நன்மொழியை குறித்தெடுத்த பின் கேசியுடைய வதத்தின் முடிவில் வந்து உன்னை நன்றாக துதித்தான். மைனின் மகனான வியோமன் என்ற அசுரன் அளவற்ற மாயங்கள் செய்வது, விண்ணுலக மாயம் செய்வதில் வல்லவன். எப்போது மற்றும் தேவர்களை துன்புறுத்துவான். ஒரு நாள் அவன் காட்டில் இடையர்களோடு ஒளிந்து விளையாடி கொண்டு உன்னிடம் வந்தான். கோகுல திருடர்களாகவும் காப்பாளர்களாக விளையாடி கொண்டிருக்க இடையர்களுக்கு நடுவில் ஒரு திருடனாக விளையாடி கொண்டிருந்த அந்த அசுரன் இடையர்களையும் பசுக்களையும் குகையில் அடைத்து அதன் வாயை பாறாங்கற்களால் மூடிவிட்டான். அதை அறிந்து நீ அங்கேயே அவனை கொன்றாய். பரமாத்மாவே, குருவாயூரின் தலைவனே, அப்படிப்பட்டு வியக்கத்தக்க பலவையான லீலை புரிந்து கோகுல வாசிகளுக்கு ஆனந்த பெருக்கி அடிக்கடி செய்து நீயே என்னை காக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை துதிக்கிறார். அதேபோல் நானும் பூரண குலம் பெற்று நடமாட வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவின் பாதங்களில் பணிந்து கேட்டுள்ளார். அடுத்த தசகம் 22 அக்குரூரின் வருகை. பாம்பர் மேல் பள்ளி கொண்டு நீ கோகுலத்தில் இருப்பதை நாரதார் கேள்விப்பட்டு மடமடைந்த கம்சன் உன்னை கொல்ல திட்டமிட்டு தனுர்யாகம் என்ற வேள்வியை காரணமாக காட்டி உன்னை அழைத்து வருமாறு காந்தியின் மகனான அக்ரூரனை அனுப்பினான். அந்த அக்ரூரன் நெடுங்காலமே உன் திருவடிகளை சரணடைந்து உன்னை தரிசிக்க ஆவலோடு இருந்தான். உன்னிடம் அரசனிடம் உள்ள அச்சத்தால் உன்னை காண இயலாமல் மனதிற்குள் தவித்துக் கொண்டுதான். ஆனால் இப்பொழுது அரசனை கோபுரம் செல்லும்படி கட்டளையிட்டதனால் உன்னை காணும் பாக்கியம் கிட்டியதால் பேரின்பத்தை அடைந்தார். பாக்கியசாலியான அந்த அக்ரூரன் தேரில் ஏறி உன் இருப்பிடத்திற்கு செல்லவிட்டார். பக்தி பெருக்கால் தன் மனதில் உன்மீது வைத்திருந்த எண்ணங்களையும் அடிக்கடி நினைந்து சுவைத்தான். உன்னை காண்பதற்கு முன்பு அதன் கம்சனால் இடையூறு உண்டாகும் என்ற அச்சத்தால் அவன் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டான். அவன் வழி நெடுக உன்னை பற்றி சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லை. வேதங்களால் புகழ்ந்து பாடப்பட்ட அந்த பரமபுருஷனை நான் நேரில் காண்பேனா, தொடுவேனா என்று தழுவிக்கொள்வேனா, அவனிடம் பேசுவோனா, அவனை எங்கே பார்ப்பேன் என்று பலவாறாக உன்னை பற்றி சிந்தித்தால் அவன் கண்களுக்கு தான் செல்லும்படியெல்லாம் நீயாகவே தோன்றியது. தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் உன் காலடி பட்டு புனிதமானதும் சிவன் பிரம்மதேவன் வரை தேவர்களால் வணங்கத்தக்கதுமான அந்த பிருந்தாவனத்தை குறைந்ததுமே அந்த அக்ரூன் ஆனந்த கடலில் மூழ்கியவன் போலவும் ஏதோ ஒரு மயக்கத்தில் ஆழ்ந்து இது விளக்க முடியாத பல இன்ப நிலையை அடைந்தான். அங்கே நீ விளையாடிய இடங்களை கண்டதும் வணங்கினான். உன் திருவடி சூழ்பட்ட தூசியில் புரண்டான். அப்போது அவன் கண்ட அந்த ஆனந்த நிலையை வர்ணிக்க இயலாது. கிருஷ்ணாவதார காலத்தில் பல பக்தர்கள் பிறந்தாலும் இப்படி பக்தியில் தன்னை வசம் இழந்தவர்கள் மிக குறைவே. அந்த அக்ரூரன் மாலை வேளையில் காதில் தேன் பாய்வது போன்று பெருகி வந்த லீலாமுதன் இருந்த உன் காணத்தை ரசித்தான்.
இடையர்களின் வீடுகளில் பார்த்து கொண்டே உன் மாளிகை வாசல் வந்து சேர்ந்தார். முழு முதல் பொருளை பெரியோனே, பலராமனோடு கூடி நீ பசுப்பால் கறப்பதைக் கண்டு ரசித்தவாறு உன் பக்தனாய் அக்ரூரன் வரை எதிர்பார்த்து காத்திருந்தாய். மற்றும் உன்னில் பேரானந்த ரசமாய் கருணானந்தர கடலை மறந்து மடை திறந்து விடுவனைப் போல காட்சியளிக்கும் உன்னை அக்ரூரன் தரிசித்தான். மாலை வேளையில் குளித்தினால் பிரகாசிக்கும் திருமணியோடு மஞ்சள் பட்டாடை நீயும் நீலப்பட்டாடை பலராமன் அழகாக இருந்தீர்கள். அளவாக ஒரு சில அணிகளை அணிந்திருந்தார். அழகிய தோற்றத்துடன் புன்முன் கணிந்த முகத்தை விடவும் உங்கள் இருவரையும் அக்ரூரன் கண்டான். பக்தியில் சிறந்தவான அக்ரூரன் மிக தொலைவிலேயே தேர்ந்து இறங்கி உன்னை வணங்கினாய். நீ அவனை எழுப்பி கட்டி தெளிவிக்கொண்டாய். பக்தனைக் கண்டு உன் மனம் பூரிப்பு அடைந்ததுடன் தழுதழுக்க வார்த்தைகள் வெளியில்லாமல் இதமான சொற்களால் நலம் விசாரித்தாய். பின் பலராமனோடு கூடி அவன் கையை பிடித்தவாறு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாய். நீ எதிர்குலத்தில் பிறந்தவுடன் அக்ரூரனின் அந்தகபானோடு சேர்ந்து பேராவதுடன் பூஜித்தாய். மற்றும் அந்த அக்ரூரன் சொன்ன செய்தியை கேட்டு அரசின் கட்டளை இடையர்களுக்கு தெரிவித்தாய். பின் உன் இல்லத்தில் அக்ரூரனோடு பல வகையான கதைகளை பேசிக்கொண்டே அந்த இரவை கழித்தாய். குருவாயூரனுடைய தலைவனை அன்று தங்களை சந்திக்க வராததால் அந்த கோபியர்கள் வஞ்சகன் கண்ணன் சந்திராவின் வீட்டிலோ ராதையின் வீட்டிலோ மித்திரவிந்தையின் வீட்டிலோ இருக்கும் காலம் தாழ்த்துகிறார் என்று அவர்களும் பேசிக்கொண்டே உன்னை சந்தேகப்பட்டார்கள். அந்த நாராயணனுடைய அருளினாலே அந்த நாராயணன் நானும் நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு கண்ணனின் மதுரா பயணம் நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.